வணக்கம்ங்க. 16/4/2024 மதியம் 12 மணியில் 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம். 2 விதமான தீவனங்கள்ங்க. ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வந்து ட்ரை தீவனம். இரண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில் வருதுங்க. ஈரப்பதமிக்க தீவனம் 45 கிலோ உங்கள் இடத்துல ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றுலா 100 to 150 கிலோமீட்டருக்கு டெலிவரியோட 550 ரூபாய்ங்க. வர தீவனம் 45 கிலோ 1100 ரூபாய்க்கு டெலிவரிங்க. அது தொடர்பான உங்களுடைய கேள்விகள் விளக்கங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க. மாடுகள் தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்றைய விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்து பெருங்கூட்டு காராம்பசு கிடாரிங்க. நல்ல நெட்டுப்போக்குங்க, நல்ல பெருவெட்டுங்க, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. காராம்பசு காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. இன்னும் சினை உறுதி செய்யப்படவில்லைங்க. காது உள்மடல் கருப்புங்க, காம்புகள் நாளும் கருப்புங்க, நல்ல தோல் நைஸுங்க, நல்ல நெட்டுப்போக்கு, வால் இறக்கம், மடிகால் சுத்தம் என எல்லா பொறுப்புலையுமே இருக்குதுங்க. காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் நீளத்தில் தெளிவாக இருக்குதுங்க. தலையீத்தானுங்க, நல்ல நெட்டுப்போக்கில், நல்ல பெருவெட்டில், சுழி சுத்தமாக தெளிவாக இருக்குதுங்க. 2 கால்களுக்கு நடுவாண்ட 2 அல்லது 3 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மறை வந்து இருக்குங்க. ஆனால் வெளியே தெரியாதுங்க. ஆனால் நம்ம கண்ணில் பார்க்குற அளவுக்கு வந்து தெரியாது. ஆனால் உள்ளே வந்து பார்க்கும்போது சின்னதாக மறை இருக்கும். தலையீத்து நல்ல பெருவெட்டு நெட்டுப்போக்கில் இருக்கக்கூடிய தரமான காராம்பசு கிடாரி. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 38,000 ரூபாய்ங்க. ஏன்னா இந்தளவுக்கு நல்ல பெருவெட்டில் வந்து தலையீத்தில் அதிகமாக விற்பனைக்கு வர்றதில்லைங்க. அப்படியே வந்தாலும் குணவனத்தில் இருக்கணும், காம்போர்ஸ் நல்லா இருக்கணும், மடித்தார நல்லா, அதாவது நரம்பு தார தெளிவாக இருக்கணும், வால் இறக்கம் இருக்கணும், எல்லா பொறுப்புலையும் வந்து அமையணுங்க. எல்லா பொறுப்புலையும் இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்க்கணும்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க. அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டு போங்க. நீங்கள் வாங்குகிற மாடு கன்று கயிறுகள் மாற்றப்பட்டு குடல் புழு நீக்கம் செய்யப்பட்டு உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுத்தால் போதுமானதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது 4வது ஈத்துங்க. திருவுகொம்பு மயிலை மாடுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. பாலோட அளவீடு மடியில் 3 to 3.5 லிட்டர் பால் நேரம் இருக்குங்க. ஒரு நாளைக்கு மடியில் 6 to 7 லிட்டர் பால் இருக்கும். நம்ம கண்ணுக்கு ஒரு குடி விட்டோம்னா கூட 2 to 2.5 லிட்டர் பால் கறக்கிற அளவுக்கு தெளிவாக இருக்குங்க மாடு. ஏன்னா நம்ம போனீத்து கொடுத்த மாடு தான். காங்கைங்கன்று போடுறதுக்குங்க 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம். மாற்றம் இருந்தால் வேறு மாடு எங்களுக்கு மாற்றி தரப்படுங்க. ஏன்னா போன ஈத்து நம்ம கொடுத்த மாடு தெளிவாக கறந்த மாடு, செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். மயில காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. மடிகால் ஓர்ஸில் இருக்குதுங்க. இந்த தரமான காங்கேயம் மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 41,000 ரூபாய்ங்க. ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது. அந்த மாடு பால் வற்றும்போது இன்னொரு மாடு வேணும். ஆனால் நம்ம வாங்குகிற மாடு சின்ன முகத்தில், திருவொம்பில், பழைய வர்க்கத்தில், கறவைக்கு கால் அணைக்காமல் செனைக்கு உத்தரவாதத்தோட எல்லா பொறுப்புலையும் வேணும்னா இதை தேர்வு செய்யலாமுங்க. அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்துங்க 2 பல்லு நல்ல விளாட கொம்பில் தெளிவாக இருக்கக்கூடிய செவலை மாடுங்க. 30 நாள் ஆன செவலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி தான் பாலுக்கு பழக்கி இருக்குதுங்க. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க. கண்ணு கிடாரி கண்ணுங்கிறதுனால இதற்கு முன்னாடி வச்சுருந்தவங்க காலையில் 1 லிட்டர் சாயங்காலம் 1 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுட்டு இருந்தாங்க. மாடு நல்ல பெருவிட்டான மாடுங்க. கண் அருமையான கண்ணு கிடாரி கண்ணுங்க. கண்ணுக்கு 30 நாள் ஆகுதுங்க. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. தலையீத்து 4 பல் செவலை மாடு 30 நாள் ஆன செவலை கிடாரி கன்றுடன் கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. பாலோட அளவீடு மாட்டினுடைய உரிமையாளர் நேரம் 1 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுட்டு இருந்தாங்க. கன்று மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க.
நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி எப்போவுமே உண்டுங்க. ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு 2 நாள் 3 நாள் ஆனால் கூட அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பான முறையில் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்கி கட்டிட்டு தான் மீதி தொகையும் வண்டி வாடகையும் நம்ம வாங்கிக்கிறோமுங்க. வண்டி வாடகை வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டருக்கு 14 ரூபாயும் டோல்கேட்டும் வழி செலவும் வாங்கப்படுதுங்க. இப்போ உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் தோராயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குதுன்னா அப் அண்ட் டவுன் 400 வந்துடுங்க. நம்ம அப்படி வாங்குறது இல்லைங்க. ஒரு சிங்கிள் மட்டும் 200 கிலோமீட்டர் இன்ட்டு 14 அப்படி போட்டு தான் நம்ம வாங்குகிறோங்க. அதற்கு மேலே டோல்கேட் இருந்தால் டோல்கேட்டுங்க, ஏதாவது வழி செலவு இருந்தால் அது மட்டும் வாங்குகிறாங்க. அதில் இருந்தும் ஏதாவது குறைச்சி வாங்க முடியுமாங்கிறதையும் எங்களால் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பார்த்து தான் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போடுறோம். மதியம் பதிவு, மாலை பதிவு, 2 பதிவுகள் போடுறோம். மதியம் பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்தும், மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்தும் போடுறோங்க. 2 பதிவுகளுக்கும் தனித்தனியான தொலைபேசி எண்கள், பதிவுக்கான நாள், பதிவுக்கான நேரம் எல்லாமே தெளிவாக குறிப்பிட்டு தான் நம்ம போட்டுட்டு வர்றோங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க 15 நாள் ஆன சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காளை கன்றுங்க. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லைங்க, நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு காளை கண்ணுங்க. கண்ணு நல்லா அச்சுள் விழுந்த மாதிரி நல்ல மாடுங்க, தாய் மாடு. அதுலேருந்து வந்த கண்ணு தான் இந்த கண்ணுங்க. தாய் மாடு வந்து தவறிடுச்சுங்க, கண்ணுக்குட்டி மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்கு இருக்குது. கலப்பின மாட்டில் பால் ஊட்ட வச்சு தான் நம்ம வந்து வளர்த்திட்டு இருக்கிறோங்க. எந்த மாட்டில் ஊட்ட வச்சாலும் ஊட்டுங்க. நேரம் ஒரு 3/4 லிட்டர் பால் இருந்தால் போதும், கண் அருமையாக வந்து சேர்ந்துருங்க. மண் சாப்பிடாமல் பார்த்துக்கணும். கட்டுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைக்கோலை தூவி கட்டிடலாமுங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா இளங்கன்றுகள் கண்டிப்பாக தண்ணி வந்து கொஞ்சம் சாப்பிடுங்க. எதற்காக அப்படின்னா அந்த செரிமானம் வந்து எளிமையாக இருக்கிறதுக்கு தண்ணி வந்து ஒரு 10 ml ஒரு 50 ml அந்த மாதிரி கூட கன்றுகள் வந்து எடுத்துக்கும். நாக்கை வந்து உள்ளோட்டு ஆட்டிகிட்டு இருக்குங்க இளங்கன்றுகள். அது கண்டிப்பாக அவசியமான ஒன்று. இளங்கன்றுகளுக்கு தண்ணீர் வைப்பது அவசியம்ங்க. குடிக்குமா 100 ml 1/2 லிட்டர் குடிக்குமா அப்படி இல்லைங்க. டெய்லி ஒரு தடவை தண்ணி மாற்றி வச்சுருங்க. அது வந்து கண்டிப்பாக பண்ணணுங்க. இந்த தரமான மயிலை காளை கன்றனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2ஆம் ஈத்து வட இந்திய மாடுங்க. 10 மாதமான வட இந்திய காலக்கண்ணோடு இருக்குதுங்க. இனி ஈனுனா 3ஆவது ஈத்து 2ஆவது ஈத்து கண்ணோடு இருக்குதுங்க. ஒரு நேரம் கறவை இருக்குதுங்க. காலையில் ஒரு 2 லிட்டர் வரை கறவை இருக்குதுங்க. ஒரு நேரம் வந்து கண்ணு தான் ஊட்டுதுங்க. மாடு 5 மாதம் சினைங்க. வட இந்திய சினை ஊசி போடப்பட்டிருக்குதுங்க. இளம் கறவையில் நம்ம கொடுத்த மாடு தானுங்க. நிறை சினையாக 2ஆவது ஈத்தில் நம்ம கொடுத்தோம். நம்ம வந்து 5 லிட்டர் கறக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க கறந்தது வந்து காலையில் 7, சாயங்காலம் 6 லிட்டர் கறந்ததுங்க. இந்த மாடு வந்து சீர்காழியில் இருந்ததுங்க. ஈரோடு மாவட்டத்திலேருந்து சீர்காழிக்கு கொடுத்து அவங்க கறந்த மாடு. பால் பண்ணை வச்சுருந்தாங்க. முழுமையாக பால் தேவைக்காக கறந்ததுனால கன்றுகளுக்கு சரியான அளவில் அவங்க பால் விடலைங்க. பாலை சுண்டை பீச்சிடுவாங்க. காலையில் 7ம் சாயங்காலம் 6ம் 13 லிட்டர் பால் கறந்த மாடுங்க. நல்லா பக்குவம் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு 1 மாதம் வரைக்கும் பாலை கறந்துட்டு கண்ணை வந்து பிரித்து விற்றுட்டு மாட்டை வந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்த ஈத்துக்கு நல்ல கறவையில் வந்து சேருங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 46,000 ரூபாய்ங்க. 6 மாதம் செனைக்கு கேரண்டி. 5 முடிஞ்சு 6 வரைக்கும் நடக்குங்க செனை. கால்நடை மருத்துவர் வச்சு செக் பண்ணிட்டோம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. காம்பு ரொம்ப பூங்காம்பான மாடுங்க. 7ம் 6ம் 13 லிட்டர் கறவையில் இன்றைக்கி வந்து 46 ரூபாய்க்கு 5 மாதம் செனமாட்டை கொடுக்குறோங்க. நீங்கள் மேய்ச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக அது கட்டுப்படி ஆகும். இன்னும் 1 மாதம் கறந்துட்டு காலக்கண்ணை வந்து நீங்கள் பிரித்து விற்றுடலாம். மாட்டை வந்து நல்லா பக்குவமாக வச்சுருந்தீங்கன்னா நல்லா பராமரிச்சிங்கன்னா அடுத்து இது நல்ல கறவைக்கு வந்து சேருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நிறை சனி, அதாவது ஒரு 5 மாதம் பால் வற்றினதுக்கப்புறம் பால் குறைக்கிறதுக்காக தவிடு வந்து 1 நாள் 2 நாள் வந்து நிறுத்தலாமுங்க. மடி வத்திருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து
தவிடு கொடுக்காம வெறும் பச்சை தண்ணி மட்டும் காட்டுறாங்க. அப்புறம் நிறை சனி ஆகி கன்று போடுறதுக்கு அப்புறம் தான் தவிடு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தவிடு கொடுத்த உடனே அதே கறவை வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி கிடையாதுங்க. மாடு மடி விட்டு 2 நாள் 4 நாள் கன்று போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அடர் தீவனத்தினுடைய அளவு குறிப்பிட்ட அளவு நம்ம கொடுத்துக்கிட்டு தான் வரணுங்க. அதுதான் மாட்டை வந்து அடுத்த ஈத்துக்கு தயார்படுத்துங்க. உள்ளே இருக்கிற கன்றுனுடைய வளர்ச்சியை சரியான அளவில் வச்சுருக்கோங்க. இதை வந்து நிறைய பேர் வந்து தவற விடுறாங்க. கண்டிப்பாக அடர் தீவனம் கொடுக்கறதையும் உறுதிப்படுத்துதல் வேண்டுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஷோ குவாலிட்டியான பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க. ஈத்து வந்து பார்த்திங்கன்னா 3வது ஈத்துங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா மயிலக்கன்று காலக்கன்று. கண்ணுக்கு வயது 20 நாள் ஆகுதுங்க. மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு வேலைக்கு 2.5 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம். கன்று ஒவ்வொரு உடிவால் ஊட்டுங்க. நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியில் விளாட கொம்பில் தெளிவான ஒரு மாடு. வந்து 2 நேரம் கறந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம். காம்பு பூங்காம்பு குண்டாவு கீழே வச்சே கறந்துக்கலாமுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர் அவங்களுடைய மாட்டை விற்பனைக்காக விற்று கொடுக்க சொல்லி நம்மகிட்ட அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க குறிப்பிட்ட விலை வந்து பார்த்திங்கன்னா 76,000 ரூபாய்ங்க. மாடு அந்தளவுக்கு தரம் இருக்குங்க, குணம் இருக்குது, கறவையும் இருக்குது, கண்ணும் ஷோ குவாலிட்டியான காலக்கண்ணாக இருக்குது, நல்ல தரத்தில் இருக்குது. விற்பனை விலை 76,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் 2 நேரம் தெளிவாக கறந்து பார்த்து வாங்கலாம். இதே மாட்டை அணைச்சி கறக்கிறனாலும் நீங்கள் அணைச்சி கறக்கலாம். அணைக்காமல் கறக்கிறனாலும் அணைக்காமல் கறக்கலாம். பெண்கள் கறக்கிறனாலும் பெண்கள் கறக்கலாம். குண்டாவு கீழே வச்சு நீங்கள் கறக்கலாம். நல்ல மாடு நல்ல குணவனத்தில் பெருவற்றில் நல்ல கொம்பு தலையில் இருக்குதுங்க. விற்பனை விலை 76,000 ரூபாய்ங்க.
அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3வது ஈத்து ஈனக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 3வது ஈத்துங்க. இப்போ 2வது ஈத்து கண்ணோடு இருக்கக்கூடிய ஒரு வட இந்திய மாடுங்க. இந்த மாடும் நம்ம சீர்காழி பண்ணைக்கு கொடுத்துருந்த மாடு தானுங்க. 6, 5, 11 லிட்டர் பால் கறந்துட்டு இருந்த மாடுங்க. இப்போ வந்து செனையூசி போட்டு 1 மாதம் ஆயிருக்குதுங்க. வட இந்திய செனையூசி போட்டு கண்ணுக்கு 5 மாதங்கள் ஆச்சுங்க. ஒரு 120 நாட்கள் வரைக்கும் காலையில் 6, சாயங்காலம் 5 ஒரு 11 லிட்டர் பால் கறந்துட்டுருக்க மாடுங்க. இப்போ செனையூசி போட்டு 1 மாதம் ஆகுது. இப்போ வந்து காலையில் 3:30, சாயங்காலம் 3 ஒரு 6 லிட்டர் வரைக்கும் கறக்குதுங்க. நெட்டித்தான் கறக்கக்கூடிய மாடு, கால் அணைச்சி கறக்கணுங்கிற அவசியம் இல்லை. தமறு பூங்குந்தமறு பைப்பில் ஒரு மாதிரி வருங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 3 நிமிஷத்தில் அந்த 3 லிட்டர் பால் கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கிற மாதிரி இருக்கும். வட இந்திய செனையூசி போட்டு 1 மாதம் ஆகுதுங்க. இன்னும் வந்து ஒரு 4 to 5 மாதத்து வரைக்கும் கறவை கறக்கலாம். பால் வேணும், இளங்கறவையில் நல்ல கறவையாக இருக்கணும், நல்ல குணவனமான மாடாக இருக்கணும், சுழி சுத்தமாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கணும், பூங்காம்பில் இருக்கணும், பெருந்தமரில் வேணும்னா இதை தேர்வு செய்யலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 46,000 ரூபாய்ங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பால் பண்ணைக்கு சீர்காழிக்கு கொடுத்தது தான். அதனால் அவங்க கன்றுகளுடைய பராமரிப்பு பெருசாக இல்லைங்க. மாடுகள் வந்து நல்லா வச்சுருந்தாங்க, நல்லா அடர்தீவனம் கொடுத்து வச்சுருந்தாங்க. கறக்கணும்னு நினைக்கிறவங்க, மாட்டை வந்து வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு 3 மாதம் 4 மாதம் கறவைக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். பால் கறந்ததுக்கப்புறம் கண்ணை பிரித்து விற்றுட்டு மாட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா, செனை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வச்சுட்டிங்கன்னா அடுத்த இதில் கால் அணைக்காமல் 6, 5, 11 லிட்டர் வரைக்கும் கறக்கும். இப்போதைய விலை 46,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க.